ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன சம்பவங்கள்லாம் ஒன்று ஒன்றா வருது. ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தேன். இன்னமும் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருந்தது. பட் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புகிற அளவுக்குலாம் வந்து போகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் கமருதீனுக்கு செம்மவாக ஒரு ரோஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது இதனால தான் இந்த ப்ராங்க். இது ஆக்சுவலாக ப்ராங்க் தான். பட் நிறைய பேர் ரொம்ப பயந்துட்டாங்க, அழுதாங்க. நம்ம பிரவீனுக்கு வந்து அடி விழுந்தது. ஸோ அதனால் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. சரிங்களா? இப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ராங்க்னு பிளான் பண்ணது இங்கே எத்தனை பேரை பாதிச்சிருக்குன்னு பயமுறுத்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அப்படி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. விக்கல்ஸ் இருக்கிறமா ரொம்ப கேவலமாக பேசுகிறார். சார் ரொம்ப பயமாக இருந்துச்சு சார், நான்லாம் ஒரு லைஃபை போயிடுச்சு நினச்சிட்ருக்கேன் சார். அதெல்லாம் இப்போ நினச்சி போகும்போது சீன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டார். சீ அப்படின்னா சே உனக்கு போய் நான் யோசனை அந்த மாதிரி எவ்வளோ கொடுமையாக இருக்கும். விஜய் சேதுபதி லாஸ்ட்டில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ப்ராங்க்னா கத்துறதும் சண்டை போகிறதும் அடிச்சுக்கிறதும் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி சீசனில் வந்து ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க, ராணுவ பண்ணியிருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸ்கூல் டாஸ்கில் பயங்கரமாக இருக்கும். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் போகும். அதுக்கப்புறம் அது ப்ராங்க்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. அதுலேயும் சும்மா அப்படியே போவாங்க, தடுப்பாங்க, சிரிப்பாங்க. அதுதான் ப்ராங்க்கு. இங்கே எப்படி இருந்ததுன்னா நிஜமாலே அடிச்சுக்கிற மாதிரியும் கீழே விழுந்து அடிப்பட்டு பிக் பாஸே உள்ளே கூப்பிட்டு வேறு வழியே இல்லாமல் ப்ராங்க் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் லிமிட்டுக்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டார். சரி இதையாவது பண்ணி தொலைங்கன்ற மாதிரி, இல்லைன்னா கண்டிப்பாக இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டார். ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு வருத்தம் என்னென்னா, அன்னைக்கு அப்படி அவங்க பண்ணும்போது கன்ஃபியூஷன் ரொம்ப இவங்க ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன் ஓப்பன் பண்ணாங்க? ஓப்பன் பண்ணாமல் இருந்திருந்தால் அது வந்துட்டு வேறு மாதிரி போயிருக்கும். பட் இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் சேதுபதி வச்சு வெளுக்கிறார். 3 பேரும் போட்டு பழக்கிறாரு. தன் நண்பன் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாரு பிரஜன். இது தேவையா? ஏன்னா இந்த பிளானுக்கு முதல் அந்த இதுவே வந்து பிரஜன் தான். சரி வந்திருக்கான், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு முதல் கோணல் முற்றிலும் கோலன்ற மாதிரி வந்துட்டு செம்மடி வாங்குறாரு. கமருதுன்னு நிற்கிறாப்புல பிரவீன். ஏங்க அடி வாங்குறது நான், திட்டு வாங்குறது நானா அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஒரு ப்ராங்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த ப்ராங்க் ஓரளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி இல்லாமல், எக்ஸாம்பிளுக்கு நான் தான் சொன்னேனே லாஸ்ட்டில் எவ்வளோ நடந்திருக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இது தேவையில்லாத மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.